Golden Pages of Islam. باب تحريم هدايا العمال. حدثنا أبو بكر بن أبي شيبة وعمرو الناقد وابن أبي عمر واللفظ لأبي بكر قالوا حدثنا سفيان بن عيينة عن الزهري عن عروة عن أبي حميد الساعدي قال: استعمل رسول الله صلى الله عليه وسلم رجلا من الأسد يقال له ابن اللتبية على الصدقة، فلما قدم قال: هذا لكم وهذا أهدي لي. فقام رسول الله صلى الله عليه وسلم على المنبر فحمد الله وأثنى عليه، ثم قال: ما بال العامل نبعثه فيأتي فيقول: هذا لكم وهذا أهدي لي؟ أفلا قعد في بيت أمه أو أبيه فينظر أيهدى له أم لا؟ فالذي نفس محمد بيده لا يغل أحدكم منها شيئا إلا جاء يوم القيامة يحمله على عنقه، إن كان بعيرا له رغاء أو بقرة لها خوار أو شاة تيعر. ثم رفع يديه حتى رأينا عفرتي إبطيه، ثم قال: اللهم هل بلغت؟ مرتين. أخرجه البخاري 2597 7174 ومسلم 1832. அபூ ஹுமைத் அஸ்-சாயிதி ரலி அறிவிக்கிறார்கள், ஒருமுறை அல்லாவின் தூதர் ஒருவர் அசத் குலத்தைச் சேர்ந்தவரை இப்னுல் லுத்பியா என்பவரை ஜகாத் வசூல் செய்ய அனுப்பினார்கள். அவர் தன் பணியை முடித்து வந்து சொன்னார்: இது உங்களுக்கானது ஜகாத், இது எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. அதை கேட்ட அல்லாவின் தூதர் மிகுந்த கோபத்துடன் மிம்பரில் நின்று அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு உரையாற்றினார்கள். என்ன காரணம்? நாங்கள் ஒருவரை ஒரு வேலையிற்காக அனுப்பினால் அவர் வந்து இது உங்களுடையது, இது எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார். அவர் தன் தாயின் இல்லத்தில் அல்லது தந்தையின் இல்லத்தில் அமர்ந்து பார்த்திருக்கலாமே, அவருக்கு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கும் தானே. முஹம்மது ஏன் உயிரை கொண்டிருக்கும் அல்லாவின் நாமத்தில் உங்களில் எவர் தம் கடமையிலிருந்து ஏதாவது மோசடி செய்தாலும் அது நியாயத்தீர்ப்பு நாளில் அவரது கழுத்தில் சுமக்கப்பட்டு வரும். அது ஒரு ஒட்டகம் என்றால் அது சத்தமிட்டு நிற்கும், ஒரு மாடு என்றால் அது முழங்கும், ஒரு ஆடு என்றால் அது அலறும். இவ்வாறு அல்லாவின் தூதர் தம் இரு கைகளையும் உயர்த்தி அவர்களின் கையடியில் உள்ள வெள்ளை பகுதி அக்வின் கீழ் தென்படும் அளவிற்கு உயர்த்தி 2 முறை கூறினார்கள்: யா அல்லாஹ், நான் அறிவித்துவிட்டேனா?